புத்திரனுடைய சொல்ல வேண்டியது என்னவென்றால், புருஷனாகிலும் ஸ்திரீ ஆகிலும் கர்த்தருக்கென்று விரதம் பண்ணி கொண்டவர்களாய் இருக்கும்படி நசரேய விரதமாகிய ஒரு விசேஷித்த பொருத்தனையை பண்ணினால் அப்படிப்பட்டவன் திராட்சரசத்தையும் மதுபானத்தையும் விலக்க கடவன். அவன் திராட்சரசத்தின் காடியையும் மற்ற மதுபானத்தின் காடியையும் திராட்சரசத்தினால் செய்த எவ்விதமான பானத்தையும் குடியாமலும் திராட்சை பழங்களையாவது திராட்சை வட்டல்களையாவது புசியாமலும் தான் நசரேயனாய் இருக்கும் நாளெல்லாம் திராட்சை செடி விதை முதல் தோல் வரையுள்ளவர்களினால் செய்யப்பட்ட யாதொன்றையும் புசியாமலும் இருக்க கடவன். அவன் நசரேய விரதத்தில் இருக்கும் நாளெல்லாம் சவரன் கத்தி அவன் தலையின் மேல் படலாகாது. அவன் கர்த்தருக்கென்று விரதங்காக்கும் காலம் நிறைவேறும் பரிசுத்தமாய் இருந்து தன் தலைமயிரை வளரவிட கடவன். அவன் கர்த்தருக்கென்று விரதம் காக்கும் நாளெல்லாம் யாதொரு பிரேத தண்டையில் போகக்கூடாது. அவன் தன் தேவனுக்கென்று செய்த நசரேய விரதம் அவன் தலையின் மேல் இருக்கிறபடியால் மரணம் அடைந்த தன் தகப்பனுக்காகிலும் தாயானவாகிலும் சகோதரனாகிலும் சகோதரனாகிலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது. அவன் நசரேயனாய் இருக்கும் நாளெல்லாம் கர்த்தருக்கு பரிசுத்தமாய் இருப்பான். Praise the Lord. It's very, very clear about the 7 churches. What this verse is about Nazareth is talking about. நசரேயனை குறித்து சொல்லப்படுகிற காரியம் இந்த வசனம் திட்டமாய் தெளிவாக இன்றைக்கு சபைகளுக்கு சொல்லப்படுகிறது. We cannot lose our separation because of our relatives and parents and families. நம்முடைய உறவினர்களாலே நம்முடைய பெற்றோர்களாலே நாம் இந்த காரியத்தை இழந்து விட முடியாது. This was an Old Testament covenant which God made about being a Nazarite. நசரேயனா இருக்க வேண்டுமானால் எல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் கொடுத்த உடன்படிக்கையாக இந்த வசனங்கள் இருக்கிறது. That's what Samson the judge was a Nazarite. Even Samuel the prophet was a Nazarite, which they have to follow this what's mentioned in the Old Testament. அன்னைக்கு சாமுவேல் அங்க தீர்க்கதரிசியா இருந்தான், அவன் நசரேயனாக இருந்தான். இந்த சிம்சோனை குறித்து கடந்த வாரத்துல பார்த்தா அவன் நசரேயனாக இருந்தான். Praise the Lord. Even families, even his father, his mother, whatever happens, he should remain a Nazarite. குடும்பமாகிலும் தகப்பன் தாயாகிலும் சகோதர சகோதரியாகிலும் எது யாருக்கு நடந்தாலும் ஆண்டவருக்கு என்று சொல்லி அந்த பொருத்தனையில் இருக்கும்போது நசரேயனாக இருந்தே ஆக வேண்டும். That's what the 7 church, the church is about. The church has to be a church and has to follow being an ordinary, but he had extraordinary power. பார்க்கும்போது சாதாரணமா இருந்தா, ஆனா அவனுக்குள்ளே அசாதாரணமான வல்லமை கர்த்தர் வைத்திருந்தார். He was not a mighty man like this, and he was not a macho man like this, and there's no, he was an ordinary man like you and me, but God had put him in powerful thing inside him. நம்மை போல சாதாரணமான ஒரு ஆளா தான் இருந்தா, ஆனா அவனுக்குள்ள விசேஷித்த வல்லமை கர்த்தர் வைத்திருந்தார். Same way the church looks very ordinary, but the one inside us is greater than the one in the world. We are powerful. சொல்றேங்க, அதே போல தான் இன்னைக்கு நம்மள பார்க்கிறது சபை சாதாரணமா தான் உலகத்துக்கு தெரியுது, ஆனா அவனுக்கு தெரியாது உலகத்தில் இருக்கிறவனிலும் உலகத்தில் இருக்கிற எனக்குள்ள ஒருவர் பெரியவர். Listen to me, I'm not talking to souls who want to receive Jesus Christ. I'm talking to people who are baptized, who are filled with the Holy Ghost. You know what I'm preaching. I'm not preaching outside, I'm preaching inside the church. ரட்சிக்கப்படும்படி காத்திருக்கிற ஆத்துமாக்களுக்கு இன்னைக்கு பிரசங்கம் பண்ணலங்க. ரட்சிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்டவருடைய நாமம் தரிக்கப்பட்ட சபைக்கு நான் இன்னைக்கு பேசுகிறேன். The church was birthed with a purpose. சபை பிறந்ததே ஒரு நோக்கத்துக்காக தான். Samson was birthed with a purpose. சிம்சோன் சும்மா இந்த உலகத்துல பிறக்கலங்க, கருவில் இருக்கும்போதே ஒரு நோக்கத்தோடு கூட என் ஆண்டவர் பிறக்க வைத்தார். You and me can say, you and me can talk and say, before I was formed in the mother's womb, God knows you, but not for one day. All the days of my life. என் கருவில் உருவாவதற்கு முன்பாக கர்த்தர் என்னை அழைத்தார் அறிந்து கொண்டா சொல்றீங்களே, ஒரு நாள் மாத்திரம் வாழ்வதற்கு அல்லங்க, வாழ்நாள் முழுவதும் கடைசி வரைக்கும் அவருக்காக வாழ்வதற்கு தான் தெரியும். This kind of teaching, this kind of preaching, you may not like it. I know already you don't like it. இப்படிப்பட்ட பிரசங்கங்கள், இப்படிப்பட்ட போதனைகள் உங்களுக்கு பிடிக்காது எனக்கு தெரியும் ஏற்கனவே. You want to live with the world, you want to look like the world, but still on a Sunday morning you want to look like the church. உலகத்தோடு வாழ வேண்டும், உலகத்தை போல நான் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் சபைக்காக வாழ வேண்டும் என்று நினைக்கிறோம். That's what Samson's life was at times. அப்படிப்பட்ட வாழ்க்கை தாங்க சிம்சோனுக்கு இருந்தது அந்த காலத்தில். You know what? Only 3 times God moved on Samson. God moved on Samson only 3 times. 3 இடத்துல கர்த்தர் சிம்சோன் மேல் அசைவாடினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Oh, you know what? Only 2 times he called upon the Lord. 2 தடவை தான் கர்த்தர் நோக்கி அவன் கூப்பிட்டான். One time he called, are you going to leave me thirsty like this? ஆண்டவரே, இதே போல தாகத்தில் சாவதற்கு என்னை விட்டு விடுவீங்களான்னு சொல்லி ஒரு முறை கேட்டான். That was the first time he talked to God. முதல் முறை கர்த்தரிடத்தில் அங்கதான் சிம்சோன் பேசினான். Church is also like that. Only when we need, we talk to
God. சபை அப்படிதாங்க இருக்கு. தேவைன்னு வரும்போது தான் ஆண்டவரே நீங்க இல்லையா என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி கேட்கிறோம். As one of the great preachers a few weeks back, or 2 or 3 weeks back, he preached on the Zoom. 2-3 வாரங்கள் முன்பாக ஒரு பெரிய பிரசங்கியால் ஜூம்ல பிரசங்கித்தார். He said, if the churches are going to cut down on the songs and start praying, God will do miraculous things. பாடல்கள் எல்லாம் கொஞ்சம் விட்டுட்டு சபை முழுவதும் ஜெபிக்க ஆரம்பித்தால் அற்புதமான காரியங்கள் சபைக்குள்ள நடக்கும் என்று சொல்லி இருந்தார். We give more time to all the other things rather than prayer. எல்லா மற்ற காரியங்களுக்கு நேரத்தை கொடுக்கிறோம் ஜெபத்தை தவிர. இதே பாருங்க, ஜெபம்னு சொல்லி நாளைக்கு ஒரு தடவை கூப்பிடுறேன், எத்தனை பேர் வரீங்கன்னு பார்க்கலாம். இதே நாளைக்கு ஜூம்ல எத்தனை பேர் வரீங்கன்னு நான் பார்க்கிறேன். இதே ஒரு ஃபெலோஷிப், ஒரு சாப்பாடு, ஒரு சந்தோஷம் வந்தா ஜனமே வந்துடும். I'm an end time preacher. I'm not bothered about anymore what is going to happen. If I don't preach this now, I'll never preach again. I want to preach it so that you understand what the church is all about. கடைசி கால பிரசங்கியாளர் என்று நான் சொல்றேங்க, சபை எதற்காக ஆண்டவர் கடைசி காலத்தில் வைத்திருக்கிறார் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். I want to tell you one more thing. He was the 12th judge. அவன் 12வது நியாயாதிபதி என்று வேதம் He was சொல்கிறது. the last one God can use. ஆண்டவர் அவனை பயன்படுத்தக்கூடிய கடைசி நியாயாதிபதியாய் சிம்சோன் இருந்தான். Before he brought in kings. அதுக்கு ராஜாக்களை கொண்டு வரதுக்கு முன்பாக கடைசி நியாயாதிபதி. I'm telling the church, you are the last thing in God's mind. நான் சொல்றேங்க, இந்த கடைசி திராட்சை தோட்டத்துல கடைசி திராட்சை பழமா இருக்கீங்க. After that is King of Kings and Lord of Lords who's going to come. இதற்கு பிறகு ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவுமானவர் சீக்கிரம் வர போகிறார். He is not looking at somebody else. He is looking at the church. வேற எல்லாரையும் ஆண்டவர் நோக்கி பார்த்து வர போறது இல்லைங்க. தனக்காக பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிற சபைக்காக தன்னை ஆண்டவர் வரப்போகிறார். அவர்களை தான் நோக்கி கொண்டிருக்கிறார். We saw this last time. We are chosen. கடந்த வாரம் பார்த்தோம், நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். We are different. வித்தியாசமானவங்க. திருப்பி சொல்லுங்க. வித்தியாசமானவர்கள். திருப்பி சொல்லுங்க. வித்தியாசமானவர்கள். திருப்பி சொல்லுங்க. வித்தியாசமானவர்கள். மாத்தி சொல்றாதீங்க திருப்பி. நம்ம யாருங்க? வித்தியாசமானவர்கள். வாயிலிருந்து வராது. நம்ம யாருங்க? வித்தியாசமானவர்கள். நம்ம யாருங்க? வித்தியாசமானவர்கள். We are chosen. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இல்லையா, உலகத்துல எத்தனையோ பேர் இருந்தாலும் உன்ன முகமடி போட்டு சபையில நீ உட்கார வச்சிருக்காருன்னா you are chosen. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா இன்றைக்கு நாம் இருக்கிறோம். அதுக்கு கை தட்டுறீங்களே, அடுத்ததுன்னா you are different. வித்தியாசமானவர்கள். நான் போன வாரம் அதான் சொன்னேன், if 3 of them are going to go in the world and you walk with them, they should not notice the other 3, they should notice you. 3 பேர் நடந்து போகும்போது அதுல நீங்க ஒண்ணா இருந்தீங்கன்னா 3 பேரோட உங்களை பார்க்க கூடாது. அந்த 3 பேர்ல உங்களை வித்தியாசமானவர்களா இந்த உலகம் பார்க்க வேண்டும். இப்போ ஆம்பளை பொம்பளைன்னு தெரியாம 3 ஒண்ணா இருக்குது போட்டோல. We don't know who is man, who is a woman. யார் ஆண் யார் பெண் என்று தெரியவில்லை போட்டோல பார்க்கும்போது. I want to tell the church, God has a Facebook status. நான் சொல்றேங்களா, ஆண்டவருக்கு Facebook ஸ்டேட்டஸ் இருக்கு. தெரியுமா? நீ போடுற போட்டோலாம் அவர்கிட்ட போகுது. ஃபில்டர் ஆகி போகுது. பார்க்க கூடாது பார்க்க மாட்டாரு, மற்றதெல்லாம் பார்க்கறாரு. Please understand. He is looking at you. How different are you? நீங்க எவ்வளவு வித்தியாசமானவங்களா இருக்கீங்க மற்றவர்களை விட. Set aside. பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை இருக்கணுங்க. Set aside. நம்மையே பிரித்தெடுத்து வாழ வேண்டும். Samson was special. சிம்சோன் மற்றவர்களை பார்க்கலும் விசேஷித்தவனாய் கர்த்தர் இன்றைக்கு வைத்திருந்தார். Nazarite means special. நசரேயன் என்று சொன்னால் விசேஷித்தவன். Amen. Hallelujah. Of all the days of his separation, he is holy unto the Lord. பிரித்தெடுக்கப்பட்ட நாளெல்லாம் கர்த்தருக்கு பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். Samson, சிம்சோன், church, சபையே, not only on Sunday you should be holy, all the days of his separation. ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் நான் பரிசுத்தமாய் இருப்பேன் கிடையாதுங்க. நம் வாழ்நாள் முழுவதும் என் ஆண்டவருக்காக பரிசுத்தமாய் வாழ வேண்டும். We need to know that the law is for us to be good. The law is not bad. நியாயப்பிரமாணம் கெட்டது கிடையாதுங்க. நியாயப்பிரமாணம் நம்முடைய நன்மைக்காக எழுதப்பட்டு இருக்கிறது. I was talking to my wife. I don't know whether I'll preach this message today. இன்றைக்கு இந்த பிரசங்கிக்கணுமா எனக்கு தெரியல, நான் சொல்லுகிறேன். I was talking to my wife. என் மனைவியிடத்தில் பேசிக் கொண்டிருந்த போது She said something very differently and it poked my heart. வித்தியாசமான ஒரு வார்த்தை சொன்னாங்க. இருதயத்தில் அந்த வார்த்தை குத்தினது. விட்டுட்டு நான் வந்திருக்கிறேன் மனைவி சொன்னாங்க. I left so many things. அநேக காரியங்களை விட்டுட்டு வந்திருக்கிறேன் இந்த இயேசுவுக்காக. Just to follow Jesus. இயேசுவை பின்பற்றணும்ன்றதுக்காக என் குடும்பத்தில் இருக்க எல்லா காரியத்தை விட்டுட்டு வந்தேன்னு சொன்னாங்க. Nobody has
a role model better than Jesus. இயேசுவை போல நாம் பார்த்து வாழ வேண்டிய ஒரு மாதிரி இந்த உலகத்துல ஒருவரும் கிடையாதுங்க. ஷபாலா ஹந்தரபாலா. Praise God. Amen. Praise God. ஸ்தோத்திரம். She didn't leave all those things to follow me. She said, I left all those things to follow Jesus. என்ன பின்பற்றி வரணும்ன்றதுக்காக குடும்பத்துல விட்டுட்டு வரல. இயேசுவை என்னைக்கு பார்த்தாங்களோ அது இயேசுவை பின்பற்றி வருவதற்கு குடும்பத்தை விட்டு வந்திருக்காங்க. The moment you're baptized, when you put her on the water, என்னைக்கு தண்ணீருக்குள்ள போய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்நானம் எடுக்கிறோமோ, it's not a joke. ஏதோ நகைச்சுவையாய் ஞானஸ்நானம் கிடையாதுங்க. When they pierced Jesus on the side, water and blood started to flow. கடைசியாக இயேசுடைய விலாவிலே குத்தினபோது ரத்தமும் தண்ணீரும் அவருடைய சரீரத்திலிருந்து வெளியே வந்தது. அதுல தாங்க உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறோம். ஹalleluya. Uraba shalaraba. Hallelujah. Hallelujah. Which means என்ன அர்த்தம்? all the days of my life. வாழ்நாளெல்லாம், All the days of my life. வாழ்நாளெல்லாம். பிக்னிக் போகும்போது வேற, சர்ச்சுக்கு வரும்போது வேறயா? All the days of my life. என் வாழ்நாள் முழுவதும். Monday, Tuesday, Wednesday, Thursday, Friday, Saturday. Monday, Tuesday, Wednesday, Thursday, Friday, Saturday. Christmas, New Year, Good Friday, Easter. All the days of my life. திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு எல்லா என் வாழ்நாள் முழுவதும். Living a holy life is happiness, brothers. பரிசுத்தமா வாழ்ந்தோனா அதுல இருக்கிற ஒரு சந்தோஷம் இந்த உலகத்துல எதுலயும் சந்தோஷம் கிடையாதுங்க. ஷபாமா. You should enjoy. ஒரு பிரியாணியை சாப்பிடுற மாதிரி தான் holiness. ஆமென். பிரியாணி உருட்டி சாப்பிடுறது நம்ம வாயில அந்த கொழுப்பானது உள்ள போனதுன்னு நம்ம நாக்கெல்லாம் அப்படியே சுருண்டுடும். அவன் மூஞ்சி அப்ப பாருங்களேன் ஒரு மாதிரியா இருப்பான். என்னடா அது கொழுப்பு உள்ள போய். ஹோலினஸ் இஸ் கொழுப்பு. பரிசுத்தம் அப்படிதாங்க இருக்கு. நமக்கு அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கணும். You should enjoy being holy. பரிசுத்தமா இருக்கிறதுல நாம் சந்தோஷப்படணும். That's what is separation. அதுதாங்க பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. That's what is different. அதுதான் வித்தியாசமான That's what வாழ்க்கை. is set apart. அதுதான் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. Special. விசேஷித்தவர்கள் அதுதான். That's what Samson was powerful. ஆகவே தாங்க சிம்சன் அன்றைக்கு வல்லமையா இருந்தான். சாம்சனுடைய ஸ்ட்ரெngth எதுங்க? அவன் நசரேனா இருக்கிற வரைக்கும் தான் அவனுக்கு ஸ்ட்ரெngth. அவன் இல்லனா அவன் ஸ்ட்ரெngth முடிஞ்சு போச்சு. That's the 7 locks which Samson had, which was the strength for him. அவனுக்கு 7 ஜட்டைகள் 7 பூட்டுகள் இருந்துன்னு சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அதுதான் அவனுக்குள்ள இருந்த அந்த பெலன், வேற ஒண்ணும் கிடையாது. Delilah came and asked him when he was very close to Delilah. தெலீலாவுக்கு நெருங்கி இருந்தபோது தெலீலா அவனை பார்த்து கேட்டாள், Samson, சிம்சோனே, do you love me? என்னை நேசிக்கிறியா? Yes, I love you. ஆமாமா, உன்னை நேசிக்கிறேன். I love everything which is in the world. உலகத்துல இருக்க எல்லாத்தையும் நான் நேசிக்கிறேன். But I am still a Nazarite. இன்னும் நான் நசரேயன். Amen. He was separate, he was chosen, he was set apart, he was special, and he was powerful. That's this church. சிம்சோன் தெரிந்தெடுக்கப்பட்டவன், பிரித்தெடுக்கப்பட்டவன், பரிசுத்தமாய் வாழ்வதற்கு நசரேயனாக ஒப்பு கொடுக்கப்பட்டவன். அதுதான் இன்றைக்குரிய சபையாய் இருக்கிறது. Praise the Lord. ஸ்தோத்திரம். If you do this, இதை செய்தீங்கன்னா we are locked. இதை செய்தீங்கன்னா நம்முடைய பூட்டு பலமா இருக்கும். நம்முடைய லைஃப் பூட்டப்பட்டு இருக்குங்க. If we are not open to the enemy, we are not open to the devil for anything, we cannot open our hearts to something from the world to come inside us. உலகத்தின் எந்த காரியம் உள்ளே வராதபடிக்கு இந்த பூட்டுகள் நமக்கு பூட்டப்பட்டு இருக்கும் என்று நான் சொல்லுகிறேன். The laws are for us to cherish. நியாயப்பிரமாணங்கள்லாம் கஷ்டப்பட்டது கிடையாதுங்க, சந்தோஷப்படுறதுக்கு தான் எழுதப்பட்டு இருக்கிறது. Amen. The laws are given for us to enjoy. நியாயப்பிரமாணம், ஐயோ நியாயப்பிரமாணம் வேணாம், கஷ்டப்பட்டது கிடையாது. நியாயப்பிரமாணம்லாம் ஐயோ இது இருக்குதுன்னு சொல்லி சந்தோஷப்பட வேண்டும். The first church, Ephesus, Revelation, it says you had everything with you. எபேசு சபைக்கு சொல்லும்போது சொன்ன உங்ககிட்ட எல்லாம் இருக்கு, எல்லாம் நல்லது தான் செய்றேன். Oh, you had everything. You are against the evil, you are against this, you are everything, you have everything. எல்லா தீமையை வெறுக்கிறாய், இதை செய்ற அதை செய்ற எல்லாம் நல்லதுதான். I know your works. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். I know your labor. உன் பிரயாசத்தை அறிந்திருக்கிறேன். Patient. உன் பொறுமையை குறித்து அறிந்திருக்கிறேன். I know you cannot bear the evil. ஓ நீ தீமையை சகித்தாது இருக்கிறதை நான் அறிந்திருக்கிறேன். But one thing I found in you. ஒரு காரியத்தை உன்கிட்ட பார்த்திருக்கேன். What is that? அது என்ன? You lost the first love. ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேர்ல எனக்கு ஒரு குறை இருக்கிறது. Samson, சிம்சோனே, I gave everything to you. எல்லாமே உனக்கு கொடுத்தேனப்பா. I made you a start. ஓ உனக்கு நல்ல ஒரு ஆரம்பமா உருவாக்கினேன். I gave you grace. கிருபை கொடுத்தேனே. I made you a powerful man. வல்லமை உள்ள ஒரு மனுஷனை I gave you வச்சேனே. a shelter. தங்குறதுக்கு இடம் கொடுத்தேனே. I gave you some job. நல்ல வேலை கொடுத்தேனே. I gave you a family. குடும்பத்தை கொடுத்தேனே. I gave you a good church. நல்ல சபையை கொடுத்தேனே.
Where are you now? இப்ப எங்க இருக்க சிம்சோனே? You lost the first love. ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டு இருக்கிறாய் இப்பொழுது. The first lock, I want to finish. The first lock is the doctrine. அந்த முதல் பூட்டு என்ன தெரியுமா? ஆண்டவர் நமக்கு கொடுத்த உபதேசம். The first lock முதல் பூட்டு is that doctrine. ஆண்டவர் கொடுத்த உபதேசம். Samson, சிம்சோன் he had a doctrine. He had to be a Nazarite. He needs to hold on to that lock. அவன் நசரனாக இருக்கணும். அதுதான் அவனுக்கு கொடுத்த உபதேசம். அன்றைக்கு அந்த பூட்டு அவனுக்கு பலமாக இருக்க வேண்டும். Samson was the church is a sleeping giant. சிம்சோனை குறித்து இன்றைக்கு ஒப்பிட்டு பார்க்கணும்னா தூங்கிக் கொண்டிருக்கிற இன்றைக்கு பலசாலியாக சபை இருக்கிறது. The church is a sleeping giant. சபை இன்றைக்கு தூங்கிக் கொண்டிருக்கிற ராட்சதனாக இருக்கிறது. If only the church can wake up now. சபை இப்பொழுது விழித்துக் கொண்டால்தான் The enemy cannot shave the 7 locks from our heads. சபை விழித்துக் கொண்டால்தான் நம்முடைய தலையில கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த 7 பூட்டுகளை சத்துரு சவரன் பண்ண முடியாது. Can you turn to the book of 1 Timothy? 1 தீமோத்தேயு. I know the church is very silent. எதனா நல்லதை பேசிட்டு போகலாம்ல, சந்தோஷமாக எதனா சொல்லிட்டு போகலாம்ல. அந்த காலம் போயிடுச்சு. If you're going to be end time, you need to be careful how you live now. கடைசி காலத்தில் வாழ வேண்டுமானால் இப்பொழுது வாழ்க்கையில் எச்சரிப்போடு கூட நீங்கள் நானும் வாழ வேண்டும். I'm telling you, can you look at me please? என்ன பாருங்களேன். These are end times. சொல்றேங்க, தயவா சொல்றேன், கடைசி நாட்கள். I'm talking from the pulpit. பிரசங்க மேடையில இருந்து நான் பேசுறேன். I'm begging you. கெஞ்சிறேன். If you don't live for Christ now, இந்த காலத்துல கிறிஸ்துவுக்காக வாழாமல் போனா when are you going to live? இதுக்கு பிறகு எப்பதான் வாழ போறோம் கிறிஸ்துவுக்காக? When are you going to be separate? இன்னைக்கு பிரித்து எடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழவிட்டால் இனி எப்போதான் வாழ போறோம் கிறிஸ்துவுக்காக பிரித்து எடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை? இன்னமும் ஜாலி, இன்னமும் ஒரு உலக பிரகாரமான ஜாலி தான். பரிசுத்தமான ஒரு ஜாலி ஒன்று இருக்கு. That is being within the law of God. தேவனுடைய பிரமாணத்தின்படி வாழ்வதுதான் அதுல ஒரு மகிழ்ச்சி இருக்குங்க. That's the joy. அதுல இருக்கிற மகிழ்ச்சி வேற ஒரு மகிழ்ச்சி உலகத்துல கிடையாது. இதை போல வாழ்வதில் போற மகிழ்ச்சி வேற எதுலையுமே கிடையாது. Whatever it says. வேத வார்த்தை சொல்லுகிறபடி வாழ்கிறது தாங்க மகிழ்ச்சி. இதை போல ஒரு மகிழ்ச்சி உலகத்துல எங்கேயும் கிடையாது. அதுக்கு தான் சொல்றேன், இது சுவையான உணவை இதுதான் தரும். அதை ரசிக்கணும், என்ஜாய் பண்ணணும், அதை போல வாழணும். நம்ம மற்றதெல்லாம் என்ஜாய் பண்றோம், ஆனா ஆண்டவர் சொல்றபடி வாழும் போது மட்டும் நம்மளால முடியல. சிம்சோனே sleeping in Delilah's knees. தெலீலாளுடைய மடியிலே தூங்கிக் கொண்டிருக்கிறார். But you have a doctrine. உனக்கென்று ஒரு உபதேசம் இருக்கிறதே. I want you to turn to 1 Timothy. 1 தீமோத்தேயு 3rd chapter, 1st chapter verse 3. முதல் அதிகாரம் 3ஆம் வசனம். As I besought thee to abide still at Ephesus when I went into Macedonia, that thou mightest charge some that they teach no other doctrine. வேற்றுமையான உபதேசங்களை போதியாதபடிக்கும் விசுவாசத்தினால் விளங்கும் தெய்வீக பக்தி விருத்திக்கு ஏதுமாய் இராமல் தர்க்கங்களுக்கு ஏதுமாய் இருக்கிற கட்டுக்கதைகளையும் முடிவில்லாத வம்ச வரலாறுகளையும் கவனியாத படிக்கும் நீ சிலருக்கு கட்டளையிடும் பொருட்டாக. Praise the Lord. You cannot teach another doctrine. வேற்றுமையான வேற உபதேசத்தை நீ போதிக்க முடியாது. Compromising on doctrine is the first lock which we lose. உபதேசத்தோடு கூட உபதேசங்கள் ஒத்து போகிறோம் பாருங்க, அதுதான் நாம் இழக்கிற முதல் பூட்டாக இருக்கிறது. When we open the door for other doctrines to come, you are losing your first lock. மற்ற உபதேசங்கள் உள்ளே வருவதற்கு இடம் கொடுக்கிற பாருங்க, அதுல தான் முதல் பூட்டை இழக்கிறீர்கள். Amen. Amen. When you lose that first one, which is your doctrine, whom you know, whom you are worshipping, you are allowing the enemy to shave the first lock in your life. யாரை அறிந்து யாரை ஆராதிக்கிறோமோ அவரை தவிர வேறொரு உபதேசத்துக்கு நாம் கதவை திறந்தால் நம்முடைய முதல் பூட்டை சத்துரு சவரன் செய்வதற்கு இடம் கொடுக்கிறோம். This one I want everybody to take this verse. உங்களுக்கு பைபிள் வச்சிருந்தீங்கன்னா இந்த வசனத்தை மட்டும் படிச்சிடலாம், இன்னும் 10 நிமிஷத்துல முடிச்சிடுவேன். Judges, நியாயாதிபதிகள் புத்தகம் 14th chapter. 14வது அதிகாரம். எல்லாருமே Judges 14th chapter. நியாயாதிபதிகள் 14வது அதிகாரம். எல்லாருமே எடுத்துங்க. இங்கிலீஷ்ல தமிழ் first verse Judges
14th chapter. I want you all to எல்லாரும் எடுத்துட்டீங்களா? Judges 14th chapter. நியாயாதிபதிகள் 14வது அதிகாரம் முதல் வசனம். முதல் வசனம். படிங்க யாரா ஒருத்தர். படிங்க சாலமோன். சிம்சோன் திம்னாத்துக்கு போய் திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டு. தப்பு. இங்கிலீஷ்ல படிங்க. இருங்க. Every word is precious in Bible. வேதாகமத்திலே ஒவ்வொரு வார்த்தைகளும் விலையேறப்பட்டது, விசேஷித்தது. நான் அந்த சாம்சனை மாத்தி I'm putting a church. இந்த சிம்சோன் என்ற அந்த பெயர் இடத்துல சபை என்ற பெயரை வைத்து நான் படிக்கிறேன். உடனே சொல்றாரு வெளிப்படுத்தல எழுதிருக்கீங்களே நீ ஆடும் பண்ண கூடாது எடுக்கும் கூட இல்லங்க நான் சும்மா I'm just saying and church went down. Super. And the church went down. பாருங்க, சிம்சோன் அன்னைக்கு திம்னாத்துக்கு இறங்கி போய் என்று ஆங்கிலத்தில் இருக்குது. அதே போல சபை அங்க சேர்த்து சொல்றேன், சபை திம்னாத்துக்கு இறங்கி போய். The parents were taking care of Samson to be a Nazirite. பெற்றோர்கள் அவனை நசரனாக வளர்க்க வேண்டும் என்று சொல்லி பத்திரப்படுத்தி பாதுகாத்து வருகிறார்கள். I don't blame the parents. பெற்றோர்களை குறை சொல்ல மாட்டேன். They're trying to make you as a Nazirite. நல்ல ஒரு நசரனாக ஆண்டவருக்காய் வாழ வேண்டும் என்று சொல்லி உருவாக்குகிறார்கள். You need to be careful what you show to the next generation. அடுத்த தலைமுறைக்கு எதை நாம காண்பிக்கிறோம் அதை நாம கவனமா இருக்கணும். ரொம்ப கவனமா இருக்கணும். உலகமே அதுதான் கவனத்துல இருக்கு. They are all very careful what we show the next generation. அடுத்த தலைமுறைக்கு நாம் எதை மாதிரியாய் காண்பிக்கிறோம் அதிலே கவனமா இருக்க வேண்டும். Because the next generation is looking at the church how you look so that they will look like that when they grow up. அடுத்த தலைமுறைக்கு சபையாரை உங்களை பார்க்கிறது. ஏனா வளரும்போது உங்களை போல் தான் அவர்கள் இருப்பார்கள். If mother is dressing like this, the child will definitely dress like that. தாய் இப்படியாக வஸ்திரம் அணிந்தால் பிள்ளையும் வளரும்போது அப்படிதான் வஸ்திரத்தை அணிவாள். If the mother is going to do this, the daughter is going to definitely do that. தாய் ஒன்று செய்யும்போது அதை பார்க்கிற அவருடைய மகளும் அதை தான் செய்வாள். If the father comes home and talks angrily at home, the boy in the house is going to develop the same habit. தகப்பன் வீட்டுக்கு வந்தவுடனே கோபத்தோடு கூட பேசுவான் என்று சொன்னால் மகனும் வளரும்போது அதை போல தான் பேசுவான். And the church went down. சபை கீழே இறங்கி போய். And the church சபை இங்க இருந்தது went down. மேலே ஆண்டவர் சபை வைத்து இப்பொழுது கீழே இறங்கி போய். Praise the Lord. The church was there. When God gave birth, the church was there, precious, bought by the precious blood. But the church went down to meet whom? To meet a woman in Timnath of the daughters of the world. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால சபை சம்பாதிக்கப்பட்டு பிறக்கும்போது இங்க இருந்தது. இன்னைக்கு சபை கீழே இறங்கி போய் திம்னாத்தில் இருக்கிற அந்த பெண்கள் பார்க்கும்படியாக இருக்கிறது. You're asking me, what is it, pastor? What are you preaching? Why are you shouting? ஏன் இத சொல்றீங்க? ஏன் இத சொல்லி கத்துறீங்க? என்னதான் சொல்லி கேட்கலாம். When you go down to Timnath, நான் சொல்றேன் திம்னாத்துக்கு இறங்கி போவீங்கனா Timnath is a place where they worship. Timnath is some place where they worship pagan gods. திம்னாத் என்ற என்ன தெரியுமா? அந்நிய தெய்வங்களை வணங்குகிற ஒரு இடம் திம்னாத். When you go down, கீழே இறங்கி போனீங்கனா you're going to a place where they serve pagan gods. அந்நிய தெய்வங்களை நமஸ்கரிக்கிறவர்களிடத்தில் இறங்கி போகிறீர்கள். When you go down to the world, உலகத்துக்கு இறங்கி போகும்போது you're going down to a place where they worship pagan gods. அந்நிய தெய்வங்களை வணங்குகிறவர்களிடத்தில் இறங்கி போறீங்க. அதுதான் அர்த்தம் உலகத்தின் காரியத்துல போனால். காது குத்துறீங்க. Where is the tradition? பாரம்பரியம் எங்க இருக்கு? Because the church சபை went down மேல இருந்து கீழே இறங்கி வந்திருக்கு. to Timnath, திம்னாத்துக்கு where they worship pagan gods. அந்நிய தெய்வங்களை நமஸ்கரிக்கிற ஜனங்களிடத்தில் இறங்கி வந்திருக்கு. You know what Samson was supposed to do? சிம்சோன் என்ன செய்திருக்க வேண்டும் தெரியுமா? Hear, O Israel. இஸ்ரவேலே கேள். Hear, O Israel. இஸ்ரவேலே கேள். Shema Israel. Shema Israel. Shema Israel. Shema Israel. The Lord your God is one Lord. இஸ்ரவேலே கேள். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். என்னை வெட்டி போட்டாலும் நான் இதுல தான் நிப்பேன் சொல்லணும். When you go down, கீழே இறங்கி வந்தீங்கன்னா you are doing what the pagan gods are making you do. ஆண்டவர் உன்னதத்துல வச்சிருக்காங்க, மேல வச்சிருக்காங்க. கீழே இறங்கி வந்துட்டீங்கன்னா அந்நிய தெய்வங்கள் செய்கிற காரியங்கள், அந்த ஜனங்கள் செய்கிற காரியம் செய்ய வேண்டியது இருக்கும். நீ காதுல குத்துறினாலுமே அவன் செய்யறதா நீ செய்யற. அதுக்கு அவனுக்கு தெரியுமா? What does he know anything? ஏதாவது பிள்ளைக்கு தெரியுங்களா? You the church
coming down. That's what the Nazarite says. Even if the father, even if the mother, even if the relatives, even if anything, he should live a separate life. நசரனா இருந்தா சும்மா கிடையாதுங்க. தகப்பனுக்காக தாய்க்காக உறவினருக்காக எது நடந்தாலும் சரி, நீ பிரித்தெடுக்கப்பட்டவன் நசரனாக வாழ்ந்தே ஆக வேண்டும். சந்தியாவை எத்தனை இடத்துல கூப்பிட மாட்டாங்க தெரியுமா? They will not call her. கூப்பிட மாட்டாங்க. They will not call for weddings. திருமணங்களுக்கு கூட மாட்டாங்க. They will not call her for anything. எந்த நிகழ்ச்சிக்கு கூட மாட்டாங்க குடும்பத்துல. ஆனா holiness is சந்தோஷம். சந்தோஷம் சுவையான உணவை ருசிப்பது போல். அப்பதான் தனியா நிக்க முடியுங்க. When you were going down, that's why I'm very careful about the doctrine. When you go down, you're compromising on the doctrine. உபதேசத்துல கொஞ்சம் கீழ இறங்கி வந்துட்டீங்கன்னா மற்ற ஜனங்களோடு மற்ற உபதேசங்களோடு ஒத்து போகிறீர்கள். Somebody asked me, ஒருத்தர் கேட்டாரு last Sunday, கடந்த ஞாயிற்றுக்கிழமை, if only you what you will get. நான் சொன்னேன், நல்ல ஒரு சபை கட்டி தருவான், நல்ல ஒரு கார் சர்ச்சே லோன் எடுத்து கார் தரும், என் பொண்ணு அமெரிக்காவில் படிக்க அனுப்பிச்சிடலாம், என் 2 பொண்ணு அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சிட்டு படிக்க சொல்லலாம், எனக்கு எல்லாமே கொடுத்துருவானுங்க. ஆனா நான் அந்நிய தேவர்களை வணங்குறது போல 3 தெய்வத்தை நான் சொல்லி கொடுக்கணும். சொல்லட்டா? Is that the Bible says? வேதம் அப்படிங்க சொல்லுது 3 தெய்வங்கள். Is that the Bible says? வேதம் அப்படிங்க சொல்லுது. Hear, O Israel. இஸ்ரவேலே கேள். Okay, அது Old Testament pastor. சில பேர் இன்னும் அந்த அது ஒன்று சொல்கிறேன், எனக்கு இன்னும் புரியல, எனக்கு இன்னும் புரியவே இல்லை. எப்போதான் வந்து ஒரு 10 வருஷம் ஆச்சு, ஆனால் இன்னும் புரியலையா நான் பேசுறது? உலகத்துக்கே புரிஞ்சுருக்கு. பார்க்கில் உட்காரவங்களும் சொல்கிறா, ஏன்னா ஏசு நேரத்தில் நாஸ்தன குரு, அதில் மாற்றமே இருக்கக்கூடாது. மற்றவன் வர மாறி இருக்கலாம், அவனை நீ மாற்று, நீ மாறிடாத. That's what this church is going down. I'm telling you, because that's the pagan worship. அது அந்நிய தெய்வங்களுடைய நமஸ்கரிப்புங்க, அதுல இறங்கி போக கூடாது. I'm begging you. கெஞ்சி கேட்கிற ஒரு காரியத்தை இத மட்டும் காதுல கேளுங்க. ஆண்டவர் சொல்லி இருக்காரு, கேட்டினே இருக்கோம். I'm begging you. கெஞ்சி சொல்றங்க ஒரு காதல கவனிங்களே. I'm begging people who are watching this. இத நேரடி ஒளிபரப்புல பார்த்து கொண்டிருக்கிற கெஞ்சி கேட்கிறேன். Live a holy life. ஒரே வாழ்க்கையாக அந்த வாழ்க்கை பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு நீங்க என்ன நினைப்பீங்க, பாஸ்டர் நகையை தான் சொல்றாரு? நகை இல்லங்க, எல்லாத்திலும். ஆமென். In everything, எல்லாவற்றிலும் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். All the days of my life, என் வாழ்நாள் முழுவதும் I will live holy for the Lord. வாழ்நாள் முழுவதும் கடைசி வரைக்கும் என் ஆண்டவருக்காக மாத்திரம் பரிசுத்தமாய் நான் வாழ்வேன். அந்த Dress போடாத, இத பண்ணாத, இப்படி போஸ் கொடுக்காத அப்படின்னு சொல்றதெல்லாம் உங்க நன்மைக்காக தான். புருஷர்களே ஜாக்கிரதையா இருங்க. Husbands, be careful what wife is wearing. மனைவி எதை அணிந்து கொண்டு இருக்கிறாங்க, கவனமா இருங்க புருஷர்களே. The authority, please பாருங்க, இப்ப போய் பேசாதீங்க, ஒரு 5 நிமிஷத்துல விட்டுருவேன். The authority says in 1 Peter saying, wife, என்ன பண்ணுங்க, obey your wives, obey your. மனைவிகளே உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். நம்மளே சொல்லிக்க வேண்டியது, நான் எனக்கு கீழ்ப்படிதே இல்லைன்னு தெரியல, பரவாயில்ல. மனைவிகளே உங்கள் புருஷர்களுக்கு கீழ்ப்படி. இப்ப புருஷன் வந்து சொல்றான், நீ இந்த Dress போட்டினா அழகா இருப்ப அப்படின்னு சொன்னா உடனே போட்டுப்பியா? இல்ல பைபிள் சொல்லி இருக்குல்ல, the authority says that you should obey the husband. புருஷருக்கு கீழ்ப்படியணும்னு வசனம் சொல்லுது, அதானே அதிகாரம். I am a Bible woman. நான் வேதத்தை நன்றாக கற்றறிந்த பெண். Whatever the Bible says, I will do it. வேதம் சொல்றதெல்லாம் அப்படியே செய்றவன். Nowadays new thing, brothers, நீ இன்னும் கல்யாணம் ஆகல மாட்டீங்கடா. Nowadays a new thing. புதிய காரியம் வந்திருக்கு. Before marriage, திருமணத்துக்கு முன்னாடி photo session. போட்டோ செஷன் ஒரு நேரம். எப்பங்க? கல்யாணத்துக்கு முன்னாடி. இப்ப என்னால தொட முடியாது, இல்ல ஒன்னு தொட்டுருவேன் இப்படி அப்படி. எப்பா? கல்யாணத்துக்கு முன்னாடி. Praise the Lord. யாரு? ஆல்பர்ட், சாலமோனு, பெந்தகோஸ்தே சபையில் இருக்கிற ரூபனு. உலகத்தான் பண்ணனா நம்மளும் பண்ணணுமா பிரதர்ஸ்? உன்னுடைய ஸ்ட்ரென்த் எங்க இருக்கு? தனியா வாழ்ற அந்த 7 லாக்ல தானே உன் ஸ்ட்ரென்த். நீ அவன் கூட வாழ்ந்தினா உனக்கு எங்க ஸ்ட்ரென்த்?
You are showing your weakness. உங்க பலவீனத்தை உலகத்துக்கு காண்பிக்கிறீங்க. உங்க weakness உலகத்துக்கு காட்டுறீங்க. That's what when the husband says, நீ இத போட்டுக்கோ அழகா இருக்க தெரியுமா? You know what happens? என்ன ஆகும் தெரியுமா? God saw you how you were. நீங்க எந்த நிலைமையில இருந்தீங்களோ அந்த நிலைமையில பார்த்து தான் கர்த்தர் உங்களை அழைச்சாரு. அதே மாதிரி தான் உன் மனைவியை நீ எப்ப பாத்தியோ எப்ப அழகா இருந்ததோ அதே போல வருடம் ஃபுல்லா அதுக்கு சுருக்கம் உழுற வரைக்கும் கையை கோத்து வாக் பண்ணு. That's what is life. அதுதாங்க வாழ்க்கை. எப்படி பாத்தீங்களோ அப்படி வரைக்கும் கடைசி வரை இருக்கணும். நீ இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கோ நல்லா இருப்ப. அதுக்கப்புறம் ஒரு போஸ்ட் கொடு. நீ போடுற ட்ரெஸ்ஸை மற்ற ஆம்பளை பார்க்கறானே. Obey your husband for what is right. எது சரியோ அந்த காரியத்தை கணவன் சொல்லும்போது புருஷன் சொல்வது கீழ்ப்படிங்க. சர்ச்சுக்கு போவாதன்னு சொல்றானா don't obey. சபைக்கு போக கூடாதுன்னா கீழ்ப்படியாதீங்க. அவனை வசீகரப்படுத்தி எங்க சபைக்கு வாங்க சபைக்கு வாங்க சபைக்கு வாங்க கூட்டு வர பார். That is the best. அதுதான் சிறந்தது. எங்க ஹஸ்பண்ட் போவானே சொல்லிட்டாரு நான் போக மாட்டேன். No. The command, the obedience, the authority is, you know what is the authority? அதிகாரம் என்ன தெரியுமா ஆண்டவர் கொடுத்தது? Please சொல்றாரு எப்பனா when you are comfortable. சௌகரியமான இடம் இருக்கு பாருங்க, அங்க தான் நல்ல தூக்கம் வரும். ட்ரெயின்ல போனா சில பேருக்கு தூக்கமே வராது. டடங் 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 டடங். You are not comfortable. சௌகரியமே இருக்காது ட்ரெயின்ல. The church was comfortable at the lap of Delilah. That's why the church slept. தெலீலாளுடைய மடியிலே, அதான் உலகத்தினுடைய மடியிலே சபை சௌகரியமா இருக்கிறதுனால தாங்க இன்றைக்கு தூக்கம் வருது சபைக்கு. Praise God, praise God, praise God. நல்லா பேசுறேன். Praise the Lord. Hallelujah. Hallelujah. The first lock. முதல் பூட்டு. Be careful. எச்சரிப்பா இருங்க. Don't go down. மேல இருந்து இறங்கி வந்துடாதீங்க தீம்னாத்துக்கு. Go down. தயவுசெய்து கீழ இறங்கி When you come down, கீழ வந்தீங்கன்னா you lose your identity. கீழ வந்தீங்கன்னா உங்க அடையாளமே போய்டுங்க உங்களுக்கு. Hallelujah. You are showing off your weakness. உங்க பலவீனத்தை உலகத்துக்கு காண்பிக்கிறீங்க இறங்கி வந்துட்டீங்கன்னா. I'm telling you and I'm warning you and I'm giving you a piece of advice. I'm begging you, I'm begging you, I'm begging you, I'm begging you. ஒரு காரியத்தை ஒரு சின்ன ஆலோசனை உங்களுக்கு சொல்லி உங்களை கெஞ்சி 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 கேட்கிறேன். If you want to live with the world, don't act on the pulpit. உலகத்தோடு கூட வாழணும்னு விருப்பம் இருந்ததுன்னா பிரசங்க மேடையில தயவுசெய்து நடிக்காதீங்க. Don't take up any ministry. இதோ சாதாரணமா எடுத்துக்கொள்ளாதீங்க. Don't take up any ministry. எந்த ஊழியத்தையும் எடுக்காதீங்க உலகத்தோடு வாழ நினைச்சீங்கன்னா. நீங்க அப்படி இருந்தீங்கன்னா நான் கவலைப்பட மாட்டேன். I'm not interested. You know, God says no. But if you want to be in the Lord, if you want to be the end time church, if you want to be in the rapture, you should follow what is written in the Bible. கடைசி கால சபையில் இருக்க வேண்டும் என்று சொன்னால், கடைசி கால சபையில வாழ வேண்டும் என்று சொன்னால் சபை